ஹலோ கைஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நைட் அண்ட் சைன் எழுதினது லிபர்ட். ஓகே, ஸோ நம்ம அவரை பற்றி ஏற்கனவே பார்த்துருக்கோம். அவர் வந்து சியங்கல்ன்ற ஆஃப்ரிக்காவை சேர்ந்து சியங்கல்ன்ற ஊர் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. ஸோ அந்த ஊர் சார்ந்தவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா படிப்புக்காக வந்து பாரிஸ் வந்திருக்காரு. பட் இவரால் வந்து அந்த ஆஃப்ரிக்காவோட மறக்கவே முடியல. அந்த ஆஃப்ரிக்காவோட நைட், அந்த ஆஃப்ரிக்காவோட சினாரியோ, ஆஃப்ரிக்கா பீப்புளோட சஃபரிங், அது எதையுமே இவரால் மறக்க முடியல. ஸோ இந்த போயமில் அவர் எதை பற்றி எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்ஸ் இன் சைன், அதாவது நைட்ஸ் இன் ஆஃப்ரிக்காவில் இந்த நைட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் எழுதியிருக்காரு. உமன், பிளேஸ் யுவர் ஸ்னூதிங் ஹேண்ட் upon my brows, your hands softer than fur. Above us balance the palm trees barely rustling. In the night breeze, not even a lullaby, let the rhythmic silence cradle us. Listen to its song, hear the beat of our dark blood, hear the deep pulse of Africa in the midst of lost village. ஏய் பெண்ணே, உன்னோட கையை பொறுமையாக என்னோடய ஐப்ரோஸில் வை. நீ வச்சனாலே அந்த ஐப்ரோ வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பாம் ட்ரீலாம் வந்து காற்றுல வந்து குட்டியாக சலன்னு ஆடிட்டுருக்கு. ஸோ அந்த சவுண்டை வந்து இவங்க கேட்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அப்படியே சைலண்ட் ரிதமிக் வந்து போயிட்டுருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அவங்களோட ஹார்ட் பீட், அதுக்கப்புறம் டார்க் பிளட்டோட சவுண்டை வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த சவுண்டை கேட்குறப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ஆஃப்ரிக்காவில் இருந்த நிறையா வில்லேஜில் வந்து காணாமலே போயிடுச்சு. பிகாஸ் நிறைய பேர் வந்து வேறு ஊருக்கு போயிடுவாங்க, காலனைஸ் பண்ணி கொடுமை பண்ண நிறைய பேர் இறந்தே போயிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து இவருக்கு வந்து ஞாபகம் வருது. ஸோ அந்த சைலன்ஸ் வந்து அவருக்கு நல்ல ஒரு தாலாட்டாக இருக்குது. அந்த சைலண்ட்டான மொமெண்ட்டில் அவர் வந்து அந்த ஆஃப்ரிக்காவில் அவர் ஸ்பெண்ட் பண்ண அந்த நைட்டை பற்றி நினச்சி பார்க்குறாரு. Now set the very moon upon its sack seabed. Now the bursts of laughter quiet down, and even the storyteller nods his head like a child on his mother's back. The dancer's feet grow heavy, and heavy too come the alternating voice of singer. Now the stars appear and the night dreams, listening on the hill of clouds. Dressed in its long milky peg, the roofs of the huts shine tenderly. What are they saying so secretly to the stars? Inside, the fire dies out. In the closeness of sour and sweet smells, women, light the clear oil lamp. Let the ancestors speak around us as the parents do when the children are in bed. Let us listen to the voices of the Eliza. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான். அந்த கடல் வந்து தண்ணி வந்து போகிற சவுண்டுமே அந்த அளவுக்கு இல்லை. மூன் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, கடல் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. இவங்களுமே சிரிக்கிறத வந்து நிறுத்திட்டாங்க. பிகாஸ் தூக்கம் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் வந்து இவங்க சிரிக்கிற சவுண்டெல்லாம் நிறுத்திட்டாங்க. ஸ்பீக்கர் வந்து ஒன்று அப்சர்வ் பண்ணுறாரு, ஒரு ஃபேட் லைட்டு வந்து அப்சர்வ் பண்ணுறாரு. அதே மாதிரி ஸ்டார்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மினுக்குது. அது வந்து அந்த கூரையை வந்து ரொம்ப வெளிச்சப்படுத்துது. ஸோ இந்த ஸ்டார் வந்து ஏதோ ஒரு சீக்ரெட்டை வந்து இந்த கூரைக்கு சொல்லுது. அதனால தான் அது சலசலன்னு சிரிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டான்ஸஸோட ஃபீட், பாடுறவங்களோட டங்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெவி ஆகிடுச்சு. பிகாஸ் நைட் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் இவங்க வந்து ஆஃப்ரிக்காவோட நைட்டை வந்து மிஸ் பண்ணுறாங்க. இதே ஆஃப்ரிக்காவோட நைட்டாக இருந்துச்சுன்னா அவங்க ஆடுறது, பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொண்டாட்டமாக இருந்திருப்பாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து வேறு ஊரில் இருக்கார். ஸோ இவர் வந்து அந்த மொமெண்டெல்லாம் மிஸ் பண்ணுறாரு.
அதுவும் இல்லாம இந்த ஆஃப்ரிக்கா வந்து காலனைஸ் ஆனதுலேருந்து அந்த ஃப்ரீடம் வந்து பறிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஜென்ரலாக நைட் டைம்னாலே நமக்கு பிடிச்ச மாரி நம்ம ஃபேமிலி கிட்ட பேசிட்டு, சிரிச்சுட்டு, ஹாப்பியா நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் இல்ல. ஸோ இதெல்லாமுமே அங்க நடக்கல. இது எல்லாமே மிஸ் ஆகுது அப்படின்றத பத்தி இவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. Elders exhaled like us. They did not want to die or lose the flow of their cements in the sands. Let me hear a clan of friendly souls visiting the smoke filled hut. My head upon your breast as warm as tasty dank steaming from the fire. Let me breathe the odor of our dead. Let me gather and speak with their living voice. Let me learn to live before plunging deeper than the dive into the great depths of sleep. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்மளோட போயமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க கூட இருக்கார்ல ஒரு விமன், அவரை வந்து லைட்டை வந்து ஏற்ற சொல்கிறாரு. எண்ணெய் ஊற்றி லைட்டை ஏற்று அப்படின்னு சொல்கிறாரு. லெட் அஸ் என்கேஜ் வித் ஆன்செஸ்டர்ஸ், அதாவது வந்து நம்மளோட முன்னோர்களோட நம்ம என்கேஜ் ஆகணும். கொஞ்சம் லைட்டை ஏற்று அவங்களோட வாய்ஸை கேட்கணும். அவங்களுக்கு வந்து நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவங்க பேசுகிறத நான் கேட்கணும். அவங்க தான் வந்து எனக்கு சப்போர்ட் தரணும். நான் எப்படி வாழணுன்றத வந்து நான் கற்றுக்கணும் அவங்கக்கிட்டேருந்து. அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஆழ்ந்து தூங்குறதுக்குள்ளே அவங்களோட வாய்ஸை வந்து நான் கேட்கணும். ஸோ அவங்களோட கைடன்ஸ் எல்லாம் வந்து எனக்கு தேவைப்படுது. ஸோ நான் வந்து ரொம்ப நல்லா இங்கே இருக்கணும்னா அவங்களோட ஆசீர்வாதம் வந்து எனக்கு எப்போதுமே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இவரோட போயமில் வந்து நிறைய வந்து இவரோட முன்னோர்களுக்கு மரியாதை தருவார். ஆஃப்ரிக்காவை பற்றி பேசுவார். ஆஃப்ரிக்கா முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இவர் பேசுவார். ஸோ ஃபைனலாக இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, ஆழ்ந்த தூக்கத்துக்கு வந்து போயிடுறாரு பை த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹிஸ் ஆன்சிஸ்டர்ஸ். ஸோ அவங்களோட முன்னோர்களோட ஆசீர்வாதத்தோட இவர் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறாரு. ஸோ இதோட இந்த போமோட சம்மரி முடியுது. உங்களுக்கு இந்த போம் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ ஆல்.